அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல காயல்பட்டினத்தோட அல்டிமேட்டான கோழி யானம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரம்ப இல வாசத்தோட முந்திரி தேங்காய் விழுதோட திக்னஸ் சேர்ந்து இந்த ஆனம் இருந்தா 2 தட்டு சோறு கூட அசால்ட்டா காலியாகும் மக்களே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அப்புறம் சிறிது தண்ணீர் ஊத்தி நல்ல வெண்ணெய் மாதிரி நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் அசல் டேஸ்டுக்காக 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் காயல்பட்டினம் வாசனை ரகசியமான 5 ரம்ப இலை போடுங்க. காட்டமான ரம்ப இலையா இருந்தா எண்ணிக்கைய குறைச்சிக்கோங்க மக்களே, இல்லைனா திகட்டிடும். எண்ணெயில பொரியும் போதே வாசம் சுங்க ஆள தூக்கும். அடுத்து பொடியா நறுக்கின 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிறிது மல்லி இலை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுருள வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. இப்போ நாம ஊற வச்சிருக்க அந்த மசாலா சிக்கனை உள்ள கொட்டி நல்லா 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கியூப்ஸா நறுக்கின 2 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க மக்களே. அப்புறம் ஆனம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி மூடி வச்சு சிக்கனும் உருளைக்கிழங்கும் பஞ்சு போல வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கன் நல்லா வெந்து குழஞ்சதும் நாம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் முந்திரி விழுத உள்ள ஊத்துங்க. லேசான தீயில 5 நிமிஷம் தளபொலன்னு கொதிக்க வச்சு எண்ணெய் மேல மிதந்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அசல் காயல்பட்டினம் கோழியானம் சும்மா கமகமன்னு ரெடி. சுட சுட சோத்துல அல்லது பரோட்டாவை பிச்சு போட்டு இந்த கோழியானத்தை தாராளமா ஊத்தி அந்த பஞ்சு மாதிரி வெந்த உருளைக்கிழங்கோட ஒரு வாய் வச்சிங்கன்னா சும்மா அமிர்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இத செஞ்சு பார்த்துட்டு ஆணம் மிஞ்சியதா இல்ல சோறு மிஞ்சியதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிட வர ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் குடும்பத்துல இணைய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அமுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேற லெவல் டேஸ்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.